गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். சனிக்கிழமை டிசம்பர் மாதம் 1 தேதி, நந்தன வருஷம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி, நட்சத்திரம் திருவாதிரை, திதி தேய்பிறை திருதியை, யோகம் சித்த யோகம், விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். நாளைய தினம் ராகு கேது பெயர்ச்சி. நாளை காலை அனைவரும் ஆலயத்திற்கு சென்று நவகிரக சன்னதியிலே வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு கேது, மிதுனத்தில் சந்திரன், துலாமில் புதன் சனி சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியன் ராகு, தனுசில் செவ்வாய். மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக வழங்குகிறது. உங்களுடைய புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் இவையெல்லாம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கௌரவ பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களாக இருந்தால் விருதுகள் கிடைக்கும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே மிகப்பெரியது ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும்.
ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். அதிலும் ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரையிலே சந்திரன் இருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நாளைய தினம் ராகு கேது பயிற்சியாகிறது. நாளை காலை 10:51 மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறப் போகின்ற ஒரு நல்ல நேரம் ஆரம்பமாகிறது. இந்த டிசம்பர் மாதத்திலே ஆரம்பித்து உங்களுக்கு தொடர்ந்து யோகமான ஒரு நேரம். அதிலும் குறிப்பாக இன்றைய நாள் அதிக அளவிலே உங்களுக்கு பொருளாதார உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக விளங்குகிறது. தொழில் ரீதியாகவும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். மனதிலே உள்ள கவலைகளெல்லாம் மறைந்துவிடும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது. திருவாதிரையிலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திர நாளிலே நடராஜ பெருமானை வழிபட வேண்டும். சிதம்பரத்திற்கு சென்று அங்கே எழுந்தருளி இருக்கின்ற ஆடல் வல்லான், ஆடல் அரசு, கனக சபாபதி நடராஜ பெருமானை வழிபட வேண்டும். மாதா மாதம் திருவாதிரை என்று சிதம்பரத்திற்கு சென்று நடராஜ பெருமானை வழிபட்டு வந்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். மிதுன ராசிக்காரர்கள் மட்டுமல்ல, கலைத்துறை சார்ந்தவர்கள் அனைவருமே திருவாதிரைக்கு திருவாதிரை சிதம்பரத்திற்கு போய் நடராஜ பெருமானை தரிசனம் செய்து விட்டு வந்தால் நல்லது. திருவாதிரை என்பது நடராஜ பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். ஆகவே இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரம். உங்களால் சிதம்பரத்திற்கு போக முடியவில்லை என்றால் நடராஜ பெருமானுடைய திருவுருவப் படத்தை வீட்டிலே மாட்டி இதையே கனக சபையாக நினைத்து இதுதானோ தில்லை ஸ்தலம் என்று நீங்களே வியந்து கனகசபை உங்கள் வீட்டிலே எழுந்தருளியதாக பாவித்து கொண்டு வழிபடலாம். முடிந்தால் அடுத்த மாதத்திலிருந்து திருவாதிரைக்கு சிதம்பரம் சென்று வாருங்கள். அடுத்த திருவாதிரை ஆருத்ரா தரிசனம். இது கார்த்திகை மாதத்து திருவாதிரை. அடுத்து மார்கழி மாதத்து திருவாதிரை தான் ஆருத்ரா தரிசனம். சிதம்பரத்திலே 10 நாள் விழாவாக வெகு சிறப்பாக நடைபெறும். நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும் மார்கழி மாதத்து திருவாதிரையிலே. வருடத்தில் நடைபெறுகின்ற 6 அபிஷேகங்களிலே இந்த மார்கழி மாதத்து திருவாதிரை நாளிலே நடைபெறுகின்ற அபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. விடிய விடிய நடக்கும். ராத்திரி 12 மணிக்கு ஆரம்பித்து காலையில் வரைக்கும் பண்ணுவாங்க. அடுத்த மாதத்து திருவாதிரைக்கு சிதம்பரம் போவதற்கு நீங்கள் தயாராகுங்கள். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே சந்திரன் இருந்தாலும் அது சுப விரயங்களை ஏற்படுத்தும். பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். தன லாபம் ஏற்படும். தன ஸ்தானாதிபதியாகிய சூரியன் தன காரகனாகிய குருவால் பார்க்கப்படுவதால் நிறைய பணம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் நிறைய செலவாகக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கும். நிறைய பணம் வரும், நிறைய செலவும் ஆகும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே ராகுவின் சாரம் பெற்று சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பூமி தொடர்பான வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்ந்துவிடும். 5ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்து கொண்டு சந்திரன் பார்வை பெறுவதால் பல மாற்றங்களெல்லாம் நிகழக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. சொந்த வீடு மனை வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு உருவாகும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்திலே சந்திரன் லாபஸ்தானாதிபதி வீட்டிருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி வெகு நேர்த்தியாக இருக்கும். எத்தொழில் புரியவராக இருந்தாலும் அத்தொழிலில் நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். வாக்குஸ்தானம் மிகவும் வலுவாக இருக்கிறது. 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானத்திலே சனி உச்சம் பெற்று புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்கிறது. உங்கள் ராசி அதிபதி புதன் 2ஆம் இடத்திலே சுக்கிரன் சனியோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் வாக்கு தொழிலாக கொண்டவர்கள், பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், வர்த்தக பிரதிநிதிகள் போன்ற பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்குள் ராகு வருவதற்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே இருக்கிறது. இந்நேரத்திலே ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரையிலே
சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 10 குடையவன் 9ஆம் இடத்திலே, 9 குடையவன் ராசியிலே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அமைந்துள்ளது. ஆகவே இந்நாளிலே பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்திலே அமைதியான சூழ்நிலை உருவாகும், ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். தொழில் தொடர்பான பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் அமைதியாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம், பயணங்களை தவிர்க்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை தவிர்த்து விடுவது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்ய வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. எண்ணித் துணிக கருமம், துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இந்த குறள் இந்நாளில் உங்கள் நினைவிலே நிற்க வேண்டும். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே ராகுவின் சாரம் பெற்றிருக்கின்ற சந்திரன், ராசியிலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அங்காரகன் என அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ள ஒரு நாள். இந்நாளிலே உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கும், பல நன்மைகள் நடைபெறும், பொருளாதாரம் மேம்படும், தொழில் தொடர்பான பயணம் ஒரு சிலருக்கு ஏற்படும், அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். ஆன்மீகத்திலே ஈடுபாடு அதிகரிக்கும், மந்திர சித்தி ஏற்படுவதற்கான கிரக நிலவரம் இப்பொழுது அமைந்திருக்கிறது. ஏதேனும் குறிப்பிட்ட சில மந்திரங்களை நீங்கள் தொடர்ந்து உச்சாரணம் செய்து கொண்டிருந்தால் இப்பொழுது அது சித்தியாகிவிடும். அக்ஷர லட்சம் ஜபித்து மந்திர சித்தி பெறுவார்களே, அதை போல இப்பொழுது உங்களுக்கு மந்திர சித்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் என்பது பொதுவாக நன்மை செய்யக்கூடிய ஒரு கோச்சார நிலை. 7 குடையவன் 6ஆம் இடத்திலே இருக்கிறான் என்றாலும் அது நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். லாபாதிபதியின் பார்வையிலே இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் விதத்திலே பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றன. ராசி அதிபதி உச்சம் பெற்று புதன் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று இருப்பதால் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் இப்பொழுது நடைபெறும். தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும், அபரிமிதமாக இருக்கும், அசாத்தியமாக இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அதிலே நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள். பதவி உயர்வு தேடி வரும். நீங்கள் எந்த பதவி உயர்வை துரத்தி கொண்டு சென்றீர்களோ அது இப்பொழுது உங்களை துரத்தி கொண்டு வரும். அவ்வளோ ஒரு அருமையான நேரம். இந்த நாள் உங்களுக்கு மிக மிக அற்புதமான நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அன்பும் பாசமும் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிலே அகமகிழ்ந்து போவீர்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். அவர்களின் கல்வி முன்னேற்றம் கண்டு நீங்கள் மகிழ்வீர்கள். திருமண வயதிலே பிள்ளைகள் இருந்தால் இப்பொழுது அவர்களின் திருமணம் நடைபெறும். கும்பராசிக்காரர்கள் திருமண வயதிலே இருந்து திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். குடும்பத்திலே சுப விசேஷங்கள் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். இன்றைய நாள் அதற்கு உதவி புரியும் விதத்திலே சில நல்ல விஷயங்கள் நடைபெறும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் என்பது பொதுவாக சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒன்று அல்ல. 8ல் பாதி 4 என்பார்கள். 8ல் சந்திரன் வந்தால் எவ்வளோ படுத்துமோ அதில் பாதி படுத்துமா 4ல் வந்தால். சனி கூட அப்படித்தான், 8ல் வந்தால் எவ்வளோ படுத்துமோ அதில் பாதி படுத்துமா 4ல் வந்தால். 4ஆம் இடத்து சந்திரன் என்பது பொதுவாக சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒன்று அல்ல. ஆனால் பிற கிரகங்களின் நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இன்றைய நாள் மீன ராசிக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. மகிழ்ச்சியான தினமாக இருக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். தாமரை வாசா கோவிந்தா, தயவுடன் காப்பாய் கோவிந்தா, பூமகள் நேசா கோவிந்தா, புண்ணிய தேவா கோவிந்தா, கோவிந்தா, ஹரி கோவிந்தா, வெங்கடரமண கோவிந்தா, கோவிந்தா, ஹரி கோவிந்தா, வெங்கடரமண கோவிந்தா, கோகுல கிருஷ்ணா கோவிந்தா, கோபியர் கண்ணா கோவிந்தா, வாமன ரூபா கோவிந்தா, வரங்களை தருவாய் கோவிந்தா, கோவிந்தா, ஹரி கோவிந்தா, வெங்கடரமண கோவிந்தா, கோவிந்தா, ஹரி கோவிந்தா, வெங்கடரமண கோவிந்தா.
நலம் சேர்ப்பாய் கோவிந்தா கார்முகில் வண்ணா கோவிந்தா கருணையின் வடிவே கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா ஒவ்வொரு நாளும் கோவிந்தா முன்னடி பணிவோம் கோவிந்தா திவ்யமூர்த்தி கோவிந்தா திருவருள் செய்வாய் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா சீருடன் எம்மை கோவிந்தா ஜெகமதில் செய்வாய் கோவிந்தா பேருடன் புகழும் கோவிந்தா பெற்றிட அருள்வாய் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா நீரினில் எழுத்தாய் கோவிந்தா நிலையா வாழ்வில் கோவிந்தா நீதியை சொல்லிட கோவிந்தா கீதையை தந்தாய் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா பரிகார ஸ்தலங்கள் என்னும் இப்பகுதியிலே நாம் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் என்னும் நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் 20வது நாள். இந்நிகழ்ச்சி துவங்கப்பட்டு 20 நாட்கள் இன்றோடாகின்றன. 10வது ராசியான மகரத்திற்கு இன்றைய தினம் பகுதி 2 பார்ட் 2 ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நேற்றைய நிகழ்ச்சியிலே சொல்லும் பொழுது ராகு கேது பெயர்ச்சி என்பது மகர ராசிக்கு ஒரு பொற்காலம், இது ஒரு நற்காலம். இக்காலத்தில் தான் உங்களுடைய தொழிலிலே நீங்கள் கொடிகட்டி பறக்கப் போகிறீர்கள். நீங்கள் எந்த துறையைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த துறையிலே முதல் ஸ்தானத்திற்கு வந்து விடுவீர்கள். நம்பர் 1 நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு உருவாகும் என்பதை பற்றி சொல்லி கொண்டிருந்தேன். 4ஆம் இடத்திற்கு கேது வருகிறது, அது ஏதேனும் கெடுதல் செய்யுமா என்ற ஒரு கேள்வி நிறைய மகர ராசிக்காரர்கள் என்னிடம் தனிப்பட்ட முறையிலே பேசும்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம், சுக சௌகரியங்கள், அதையெல்லாம் பற்றி குறிப்பிடுகின்ற இடம் 4ஆம் இடம். தாயாரை பற்றி சொல்லுகின்ற இடம் 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்திற்கு கேது வருவது என்பது அவ்வளவு நன்மையான ஒரு பலன் அல்ல. நன்மையான பலன் அல்ல என்றால் என்ன மாதிரியான தீமை நடக்கும், அதில் எப்படி முன்ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, வீடு, மனை, நிலம், பூர்வீக சொத்து தொடர்பான ஏதாவது சர்ச்சைகள்லாம் இருந்தால் நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. ரொம்பவும் போய் அதில் இன்வால்வ் ஆகாமல் பட்டும் படாமல் இருந்துறது நல்லது. இல்லாவிட்டால் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தாய் மாமா, தாய் வழி உறவினர்கள் அவர்களோடெல்லாம் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது சொத்து சம்பந்தமான விஷயங்களிலே அவ்வாறு ஒரு சிறிய மனக்கசப்பு ஏற்படும். 4ஆம் இடத்து கேது அதை நிச்சயமாக கொடுக்கும். அதை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், வர்றது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதில் ரொம்ப ஈடுபாடு காட்டாமல் இருக்க வேண்டும். ஒட்டுறது தான் ஒட்டும். பழமொழி சொல்லுவாங்க, உடம்பெல்லாம் எண்ணெயை தடவிண்டு உருண்டு பிறண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும்னு. அந்த மாதிரி நமக்கு என்ன கொடுப்பனையோ அதுதான் கிடைக்கும். ஆகவே நீங்கள் இதற்காக உறவினர்களை எல்லாம் பகைத்து கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு அவர்களோடு சரியாக பேசாமல் இருந்து கொண்டு அந்த மாதிரிலாம் இருப்பது அந்த பகைமை உணர்வை நீங்கள் மறந்து விட வேண்டும். ஆகவே இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய தொழிலிலே மிகப்பெரியதொரு முன்னேற்றம் ஏற்படும். மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்வீர்கள். உங்களை அனைவரும் புகழ்வார்கள். உங்களுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை என ஊரே புகழும். எல்லாம் சரி. ஆனால் 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நிலத்தகராறு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் ஃபேமிலியில். ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருக்கிறதனமாக அதன் காரணமாக ஒரு சில கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குடும்பத்திலே ஏற்படலாம். அவற்றை தவிர்த்து விடுவது நல்லது. அப்புறம் பார்த்துக்கலாம், ஃப்யூச்சரில் பார்த்துப்போம், அது என்ன இப்போ எங்கே போயிட போகிறது, அந்த நிலம் அங்கே தான் இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஒரு பெருந்தன்மையாக அதை விட்டு கொடுத்து போனால் நன்மை. இல்லாவிட்டால் தேவையற்ற மன உளைச்சலுக்கு, மனவேதனைக்கு ஆளாக வேண்டியிருக்கும். சில விஷயங்களையெல்லாம் நம்ம ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு கோபம் வரும். அதை நம்ம கண்டுக்காமல் போயிட்டோம்னா ப்ராப்ளமே வராது. ஆகவே பூமி தொடர்பான விஷயங்களிலே உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதால் அதை நீங்கள் கண்டும் காணாமல் இருந்து விடுங்கள். அதிலே
அதிகமாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதீர்கள், அதிகமான எதிர்பார்ப்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். நன்மைகள் அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சற்று குறைவாகத்தான் நடக்கும் என்பதால் நீங்கள் அதை விட்டுவிடுங்கள். உங்களுடைய தொழிலிலே கவனம் செலுத்துங்கள். நீங்கள் சுயமாக சம்பாதித்து நிறைய சொத்து வாங்கலாம். பூர்வீக சொத்து வந்துதான் எதுவும் ஆக வேண்டும் என்பது இல்லை. செவ்வாய் உச்சம் பெறுகின்ற வீட்டிலே பிறந்தவர்கள் நீங்கள். மகரத்தில் தான் செவ்வாய் உச்சம் பெறும். அந்த மகரத்திலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்பதால் உங்களுக்கு வீடு யோகம் நிச்சயமாக உண்டு. பூமி லாபம் ஏற்படும். ஆனால் 4ஆம் இடத்திலே கேது இருக்கும்போது அதையும் கிடைக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கும். ராசி அதிபதி சனி ராகுவோடு சேர்ந்து வலுவான நிலையிலே 10ஆம் இடமாக்கிய ஜீவனஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்திலே சுப விசேஷங்கள் எல்லாம் நடைபெறும். 5ஆம் இடத்திலிருந்து குரு 6ஆம் இடத்திற்கு சென்றாலும் உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா குரு எப்படியா இருந்தாலும் மகரத்துக்கு பெருசா நல்லது பண்ணாதது. 6ஆம் இடத்துக்கு போய் மறையட்டும். 6ஆம் இடத்துக்கு போனால் 2-12 பார்க்கும், 10ஆம் இடத்தையும் பார்க்கும். 10ஆம் இடத்தில் இருக்கும் ராசி அதிபதியை பார்க்கும், ராகுவை பார்க்கும், 12ஆம் இடத்தை பார்க்கும், 2ஆம் இடத்தை பார்க்கும். ஆகவே நன்மை தான் செய்யும். 5ஆம் இடத்தில் இருக்கும் குரு 6ஆம் இடத்திற்கு மே மாதம் செல்ல போகிறது. அதன் பிறகும் உங்களுக்கு நன்மைகள் தான் நடைபெறும். 4ஆம் இடத்தில் இருக்கும் கேதுவிற்கு பரிகாரமாக நீங்கள் விநாயகரை வழிபட வேண்டும். நாகப்பட்டினம் காயாரோகணேஸ்வரர் கோவிலிலே இருக்கின்ற விநாயகரை போய் வழிபட்டு விட்டு வாருங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவிட்டத்துக்கு சொல்லும் போதே சொல்லியிருக்கேன் நாகப்பட்டினத்துக்கு போக சொல்லி. அதுலேயும் குறிப்பாக அங்கே இருக்கிற பிள்ளையார் நாக தோஷங்களை நீக்குகின்ற விநாயகர். நாக யஜ்ஞோபவீத கணபதி என்று ஒரு கணபதி உண்டு. கணபதியில் 54 வகை இருக்குது, இன்னும் கூட இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச 54. அதிலே நாக யஜ்ஞோபவீத கணபதி அப்படின்னு ஒரு கணபதி. யஜ்ஞோபவீதம்னா பூணூல், பாம்பை பூணூலாட்டம் போட்டுட்டு இருப்பார் ஒரு பிள்ளையார். அவருக்கு பேர் நாக யஜ்ஞோபவீத கணபதி. இன்னொரு கணபதி நாகம் விநாயகருக்கு குடை பிடிக்கிற மாதிரி இருக்கும். நாகப்பட்டினத்திலும் அதன் சுற்றி உள்ள ஒரு சில இடங்களிலும் அது போன்ற விநாயகர்கள் உள்ளன. விநாயகர் வழிபாடு மகர ராசிக்காரர்கள் இப்பொழுது அவசியம் செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை பிள்ளையார் கோவிலுக்கு போகணும். செவ்வாய்க்கிழமைகளிலே விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகரை வலம் 21 முறை வலம் ஒரு தேங்காய் சிதறுகாய் உடைத்து வழிபட்டு விட்டு வாருங்கள். உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்க போகிறது. இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுடைய தொழிலில் உங்களை ஒரு மிகப்பெரிய நிலைக்கு உயர்த்தும், செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தும். எனும் குடும்பத்திலே ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். அது ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்கள் விநாயகரை தொடர்ந்து வழிபட்டு கொண்டே இருங்கள். 1.5 வருஷத்துக்கு அடுத்த ராகு கேது பெயர்ச்சி வரப்போகிறது. இப்போ டிசம்பர் 2ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஆச்சுன்னா அடுத்த 18 மாதம் கழித்து தான் அடுத்த ராகு கேது பெயர்ச்சி. அதுவரையிலே விநாயகர் வழிபாடை தொடர்ந்து செய்ய வேண்டும். விநாயகருடைய தலங்களுக்கெல்லாம் சென்று வாருங்கள். விநாயகப் பெருமானுக்கும் 6படை வீடு உண்டு தெரியுமோ? 6படை வீடு விநாயகருக்கு என்னெல்லாம் தெரியுமா? திருவண்ணாமலையில் அந்த மகிழ மரத்துக்கு தலவிருட்சத்துக்கு பக்கத்திலே செவப்பா செந்தூரம் பூசி ஒரு பெரிய ஒரு ஆகிருத்தியா பெரிய திருமணியோட ஒரு விநாயகர் இருப்பார். அந்த விநாயகர் தான் சம்பந்த விநாயகர்னு சொல்லுவாங்க. அவரை ஜெயராகவ கணபதினும் பேர் உண்டு. அவர் தான் 6படை வீடிலே ஒரு பிள்ளையார். இன்னொரு பிள்ளையார் திருக்கடையூர் கள்ளவாரண பிள்ளையார். அவர் இந்த அசுரர்கள் அமிர்த கலசத்தை கவர்ந்து செல்லாமல் இருப்பதற்காக அதை எடுத்துன்னு இங்கே ஒழிச்சு வச்சாராம். அதனால தான் அமிர்த கடேஸ்வரர் அங்கே சுவாமிக்கு பேர். திருக்கடையூரில் அமிர்தம் அங்கே இருக்கிறது. அந்த குடத்தை கொண்டு ஒழித்து வைத்தாராம், யாருக்கும் தெரியாமல். நைஸாக அப்படி நவுட்டின்னு இங்கே வச்சுட்டாராம். அப்புறம் இந்த அசுரர்கள் தேவர்களுக்குள்ள ஒரு உடன்பாடு வரும்பொழுது அதுக்கப்புறமா எங்கே அமிர்த கலசம் தேடும்போது பிள்ளையார் கொண்டு போய் கொடுக்குறாரு. அதை அந்த பிள்ளையார் தான் திருக்கடையூரில் இருக்கார். அதனால தான் அங்கே ஆயுள் நீட்டிப்பு தலம்னு சொல்கிறோம். அது 2வது. 3வது திருநாரையூர் பொல்லா பிள்ளையார். சில பேர் பொல்லாத பிள்ளையார் நினச்சிப்பாங்க. பொல்லாதவர் இல்லை, அது பொல்லாதவர், உளி கொண்டு செதுக்காத விநாயகர் அப்படின்னு அர்த்தம். பொல்லா பிள்ளையார் திருநாரையூர். காரைக்குடி அருகிலே இருக்கின்ற பிள்ளையார்பட்டி 4வது. 5வதாக திருச்சி உச்சி பிள்ளையார். 6வதாக விருதாச்சலம் பழமலைநாதர் கோவிலிலே இருக்கின்ற பள்ளத்து விநாயகர். பள்ளத்திலே விநாயகர் இருப்பது 2 ஸ்தலம். ஒன்று ஸ்ரீகாளஹஸ்தி, மற்றொன்று விருதாச்சலம். இந்த விருதாச்சலத்திலே ஆழத்திலே இருக்கின்ற பிள்ளையார் ஆழத்து பிள்ளையார்னு சொல்லுவாங்க. அவரை பாதாள விநாயகர் என்று காளஹஸ்தியிலே சொல்வார்கள், இங்கே ஆழத்து பிள்ளையார் என்று சொல்வார்கள். விருதாச்சலம். ஆக திருவண்ணாமலை, திருக்கடையூர், திருநாரையூர், பிள்ளையார்பட்டி, திருச்சி மலக்கோட்டை, விருதாச்சலம், ஆழத்து பிள்ளையார் ஆகிய 6 விநாயகர்களும் பிள்ளையாருடைய 6 படை வீடுகள். இந்த 6 படை வீட்டுக்கும் போயிட்டு வாங்க.
மகர ராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக ஜொலிக்கப் போகிறது. மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே ஸ்ரீ சிவஹனுமானே, நினைத்தவுடனே கணத்தினில் வருவாய் ஸ்ரீ ஜெயமாருதியே. மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே ஸ்ரீ சிவஹனுமானே, நினைத்தவுடனே கணத்தினில் வருவாய் ஸ்ரீ ஜெயமாருதியே. சிரஞ்சீவியான சீலனே சூரனே ஸ்ரீ சிவஹனுமானே, அடியவர் வேண்டும் வரங்களை தருவாய் ஸ்ரீ ஜெயமாருதியே, ஸ்ரீ ஜெயமாருதியே. மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே ஸ்ரீ சிவஹனுமானே, ஸ்ரீ சிவஹனுமானே. கடலை கடந்து தடைகளை தகர்த்து அன்னையை கண்டவனே, ராமனின் துணையாய் தூதனாய் சென்றே அரக்கரை மாய்த்தவனே. கடலை கடந்து தடைகளை தகர்த்து அன்னையை கண்டவனே, ராமனின் துணையாய் தூதனாய் சென்றே அரக்கரை மாய்த்தவனே. அசோகவனத்தினில் புகுந்த இறைவனே வல்லமை உடையோனே, அசோகவனத்தினில் புகுந்த இறைவனே வல்லமை உடையோனே. தீயோர் மாயவே தீயையும் வைத்த தீரனே ஹனுமானே, தீரனே ஹனுமானே. மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே ஸ்ரீ சிவஹனுமானே, ஸ்ரீ சிவஹனுமானே. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகல்மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். வெற்றி என்பது எல்லா ஜீவராசிகளையும் மகிழ்விக்கக்கூடியது. மனிதர்கள் கேட்கவே வேண்டாம். நீங்கள் ஒரு இதில் பார்க்கலாம், குரங்குகளோ கொரில்லாவோ ஜெயித்த உடனே ரெண்டு கைகளாலையும், குறிப்பாக சொல்லப்போல் அந்த கொரில்லா ஜெயித்த உடனே மாறு தட்டிட்டு நிமிர்ந்து கத்துறதை பார்க்குறோம். ஆக வெற்றி என்பது ஒரு சந்தோஷம் என்பது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறோம். மனிதர்களும் வெற்றியை நோக்கி தான் போகிறோம். அது ஓட்டப்பந்தயமாக இருக்கட்டும், அல்லது கால்பந்தாட்டமாக இருக்கட்டும்,
சினிமா துறையாக இருக்கட்டும், வெற்றி என்பது ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம். வெற்றினா என்ன, தோல்வினா என்ன? நாம் என்ன நினைக்கிறோமோ அது நினைத்தபடி நடந்தால் வெற்றின்றோம், நாம் நினைத்ததற்கு மாறாக நடந்தால் தோல்வின்றோம். சாதாரணமாக மனம் என்பது நம்ம நினச்சது நடந்தால் சந்தோஷப்படுறது, நினைத்தது நடக்கலைன்னா துக்கப்படுறது. ஆனால் இந்த வெற்றி என்பது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. நிறைய ஜெயித்தவங்களை பார்த்தா தெரியும், நிறைய வலி வேதனைகளை தாண்டி தான் ஜெயிச்சிருப்பாள். இது சாதாரணமான விஷயத்துக்கே சொல்லும்போது பெரிய தொழில் அரசியல்னு வந்து அப்படி இருக்கும். பெரிய நீங்கள் தொழிலாம் எடுத்துட்டிங்கன்னா, கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணுற தொழிலோ அரசியலோ எடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய விஷயம். அதுவும் உங்களுக்கு அரசியல் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சாணக்கியரே அதை பற்றி எழுதியிருக்காரு, சிறப்பாக அதை பற்றி எழுதியிருக்காரு. அரசியல்னால் என்னன்றது அவர் எழுதினதை படித்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அரசியல் என்பது அதிர்ஷ்டம் சார்ந்ததா திறமை சார்ந்ததான்னு நம்ம சாதாரணமாக ஒப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம். லட்சக்கணக்கான மக்களோட மனதை கவர்வதுன்றது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை இல்லையா? அது ஒரு பக்கம். அது இல்லாத அரசியலில் ஈடுபடக்கூடிய எல்லாருக்குமே பதவி வருதுன்னு சொல்ல முடியாது. சிலருக்கு வருது, சிலருக்கு வராமல் போகலாம். அது இறை அருள்னு தான் நம்ம சொல்ல முடியும். யாருக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணுறார், யாருக்கு அனுகிரகம் பண்ணுறார் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் மந்திரங்களில் வந்து அரசியலில் வெற்றி பெறுவதற்கான சிறப்பான மந்திரம் ஒன்று உண்டு. அரசியல் வெற்றிகளை பெற உதவுவதற்கு ஒரு சிறப்பான மந்திரம் உண்டு. ஜென்ம வாரம் ஜென்ம நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கலாம், அல்லது செவ்வாயில் வெள்ளி ஆரம்பிக்கலாம். இந்த மந்திரம் என்பது மாகேஸ்வரி மந்திரம். மாகேஸ்வரி மந்திரம் பலவிதமான சக்திகள் உடையது. அதில் இந்த அரசியல் வெற்றியும் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய பணம் இருக்கும், பொருள் இருக்கும், ஆனால் தர்மஸ்தாபனம் ஆரம்பிக்கணும்னு நினைப்பா ஆரம்பிக்க முடியாது, ட்ரஸ்ட்டு. அவர்களும் இந்த மாதிரி இந்த ஜபத்தை பண்ணால் நல்ல அறக்கட்டளை ஆரம்பித்து ஜனங்களுக்கு நிறைய உதவக்கூடிய வாய்ப்பு வரும். இப்போ நிறைய பேர் பார்க்குறோம், பணம் இருக்குது, குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கணும் ஆசைப்படுறேன், என் பணத்தில்ன்றோம். அடிக்கடி சொல்வோம், தர்மங்களில் பெரிய தர்மம் என்னன்னா வந்து வசதி இல்லாத குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்கறது தான் பெரிய தர்மம். அஸ்வமேத யாகம் செய்த பலன் எப்படி கிடைக்கும்னா, இறந்து போய் யாரும் நிராதரவாக இருக்கக்கூடிய சவத்தை யார் எடுத்து அடக்கம் பண்ணுறாலோ அது அஸ்வமேத யாகம் செய்த பலன்னு சொன்னான். சோமயாகம் செய்த பலன் தான். வசதி இல்லாத பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா சோமயாகம் செய்த பலன் கிடைக்கும்னா. இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இதில் அரசியல் வந்து ஒரு முக்கியமானது. ஏன்னா அரசியல் என்பது ஒரு நாட்டோட தலையெழுத்தையே நிர்ணயம் பண்ணக்கூடிய அதிகாரம் உள்ளது இல்லையா? அந்த அரசியலில் வெற்றி பெற மாகேஸ்வரியோட மந்திரம் கட்டாயம் பலன் தரும்னு சொல்வா. இப்போ வந்து தொலைக்காட்சியில் தெரியறது, எழுதிக்குங்க. ஓம் ஆம் ஹ்ரீம் குரோம் ஏகி ஏகி பரமேஸ்வரியை ஸ்வாகா. மறுபடியும் சொல்கிறோம், ஓம் ஆம் ஹ்ரீம் குரோம் ஏகி ஏகி பரமேஸ்வரியை ஸ்வாகா. இதை தொடர்ந்து ஜபம் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் நினைத்த அரசியல் வெற்றி கிடைக்கும். தர்மஸ்தாபனம் அறக்கட்டளைகள் ஏற்படுத்துகிற அருமையான வாய்ப்பு வரும். பலருக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல அபூர்வமான மந்திரத்தோடு நம்ம பேசலாம். ஜோதிட சிம்மம், திருவள்ளிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா. மங்களானி பவந்து. கம் கணபதியே நமக. ஓம் ரீம் காம் சித்தி விநாயக சித்தி விநாயக சித்தி விநாயக நமஸ்துதே. ஓம் ரீம் காம் சித்தி விநாயகாய மம சர்வாபிஷ்ட காரியா அனுகூல சீக்கிரம் சித்திகராய சித்திம் குரு குரு ரக்ஷய ரக்ஷய மகா கணபதையே நமஹ. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பகே தேவி கௌரி அம்மா தேவி தாயே நாராயணி நமோஸ்துதே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அருள்வாய் குகனே. அன்பு ஜி தமிழ் தொலைக்காட்சி உள்ளங்களுக்கு அடியேன் மாஸ்டர் ஸ்ரீதரின் அன்பு கலந்த பணிவு கலந்த பிரார்த்தனை கலந்த வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் நான் பேசிகிட்டு இருக்கும்போதுங்க, இறைவன்ட்ட முதல்ல என்ன வேண்டுவேன்னா, நீங்கள் 2 வார்த்தை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, இறைவா நாம் சொல்லக்கூடிய வார்த்தை பலனுள்ளதாக இருக்கணுமே. அதாவது எங்ககிட்ட பொறுப்பு கொடுத்துட்டாங்க, நாங்கள் இந்த சாவி பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டா, ஐயோ இந்த சாவி கொடுத்துட்டாங்களே, இந்த சாவி நான் பத்திரமா வச்சுக்கணுமே, திரும்பி கொடுக்குற இந்த பொறுப்பு நம்மகிட்ட ஆச்சுங்கிற மாதிரி, எப்படி ஒரு சின்ன ஒரு சாவியை கொடுத்தாலே பொறுப்பை நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு திரும்பி கொடுக்கணுமே அதைங்கிற மாதிரி இந்த ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. சிந்தனை செய்யணுமேங்கிற நிகழ்ச்சியை பற்றி. பொறுப்புன்னா மனசு எப்படி சிந்தனை செய்கிறதுங்கிறத நான் டெய்லி கடவுள்கிட்ட, நான் ஒன்றுமே பண்ணுறதில்லைங்க, கடவுள்கிட்ட வேண்டுறேன். கடவுளே, நாங்களாக சொந்தமாக, நாங்கள் இல்லைன்னா நாங்கள் மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, என் குடும்பம் மட்டும் இல்லை, இங்கே பார்க்குற அத்தனை குடும்பங்கள்லையும் அத்தனை உயிர்களையும் யார் இருக்கிறாங்க? மனசு. அந்த மனசு ஏற்கிறது யார்? தெய்வம். தெய்வமாக நீ தான் ஏற்கிற. இந்த உலகமே பஞ்சபூதங்களும்
நவகிரகங்கள் தாங்க. தான் 14 லோகம்னா. பஞ்சபூதங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மண். அதாவது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்புங்களா, இந்த பஞ்சபூதம். அதாவது 5 ஆச்சு. நவகிரகங்கள் தான் வந்துங்க உங்களுக்கு தெரியும், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, அப்படி ஒரு நவகிரகங்கள். இந்த நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் நம்மளை ஆளுது. அதுதான் 9, 5, 14. இந்த 14க்குள்ள தான் நாம் இருக்கோமா. இதில் என்ன சொல்கிறாங்க, மனுஷனை இன்னும் போய் 14 தானேங்க, எங்க 7 ஜென்மங்கிறோம்னா இந்த 7 ஜென்மத்தை நாம் எடுக்கிறோமாங்க. எப்படின்னாங்க, தெய்வம் முதல்ல நம்மளை தேவர்களை தான் மாற்றிருக்கான். அதாவது முதல்ல உங்களை தெய்வங்கள் வந்து தேவர்களாக்கியிருக்கான். பெரிய தேவர்களுக்கு வந்து அவனுக்கு என்னப்பா தேவலோகத்தில் இருக்கான், இந்திரன் மாதிரிங்கன்னா தேவலோகத்தில் அப்படி ஆனந்தமாக இருப்போமா. முதல்ல தேவனாக இருந்து தேவர்களாக இருந்து அப்புறம் மனிதர்களாகிறோமா, மனிதர்களாகி விலங்குகளாகிறோமா, விலங்குகளாகி அப்புறம் வந்து பறவைகளாகிறோமா, பறவைகளாகி அப்புறம் வந்து ஊர்வனமாகிறோமா, ஊர்வனமாகி நீந்தவனமாகறாமா, நீந்தவனமாகி தாவரங்களாகறாமா, தாவரங்களாகி மறுபடியும் மனசனுடைய, அதாவது தாவரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த தாவரங்கள், காய்கறிகள், அரிசிகள்லாம் சேர்த்து அந்த தாவரங்கள், அந்த தாவரங்களாகி மறுபடியும் மனுஷனுடைய உடம்புக்குள்ளே போகிறோமா, போய் மறுபடியும் மனுஷனாக போகிறோமா, அதாவது மனுஷத்துலேருந்து தேவர்களாக போகிறோமா, விலங்குகளாக போகிறோமா அப்படின்னு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் 7 சொன்னான். என்னென்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குது. அதாவது தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, நீந்துவன, தாவரங்கள். அப்போது இந்த 7 தான் 7 பிறவி. 7 பிறவி ஒவ்வொரு ஆத்மாவும் எடுக்குதாங்க. ஒவ்வொரு இது வந்து கிரந்தத்தில் எழுதியிருக்கு. ஒவ்வொரு ஆத்மாவும் 7 பிறவி. அதான் 7 பிறவி. இது எப்படின்னா மேலிருந்து கீழே, அதாவது தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, நீந்துவன, தாவரம் இந்த பக்கமும், மறுபடியும் தாவரம், அப்புறம் அப்படியே லைனா தாவரம், அப்புறம் நீந்துவன, ஊர்வன, அப்புறம் பட்சிகள், விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள், இப்படி இந்த 7 இப்படி 7 இப்படி. அதான் சரி கம பதி மாதிரி, அதான் சப்த சுரங்கள். சரி கம பதன் ஈசாங்கிறான், சனிதா பம, அது மாதிரி 7 பிறவை தாங்க 14 ஜென்மங்கிறான். இந்த 14 எங்கடா இருக்குன்னா இந்த 9, 5, 14. எப்படி 9 நவகிரகங்களான 9ம் இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள போய் மாட்டிக்கிறான். இதில் இது எல்லாத்தையும் ஆடுறதுங்க. இது எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கான்னா ஒன்று இருக்கான், அதுதாங்க மனசா. அப்போது தேவர்களுக்கும் மனசு இருக்குது, மனிதர்களுக்கும் மனசு இருக்குது, விலங்குகளுக்கும் மனசு இருக்குது, பறவைகளுக்கும் மனசு இருக்குது. மனசுனாங்க பறக்குதில்ல, காக்கா அப்படின்னு ஓடுதில்ல. அப்போது அந்த நம்மளை விரட்டுறாங்கன்னு காக்காவுக்கு ஒரு மனசு தெரியுதில்ல, அது ஓடுது. இப்படி அதே மாதிரி ஊர்வனங்க பாம்புக்கும் மனசு இருக்கான், நீந்துத மீன்கள் அதுக்கும் மனசு இருக்கான், இந்த தாவரங்களுக்கு அதுக்கும் மனசு இருக்கான். ஏன்னா நல்ல இடத்துல தான் அது முளைக்கும். கச்சாமச்சான ஒரு காட்டில் முளையாது. ஒரு நல்ல பயிர் நல்ல இடத்துல தான் வளரும், நல்ல மண்ணை பார்த்து வளருமா. இப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மனசு கொடுத்துருக்கான். அந்த மனசு தாங்க உலகையே ஆளலாம். அந்த மனசுங்கிறது 3 எழுத்து. ஒரு பாட்டு ஒன்று தெரியும், 3 எழுத்திலே என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்குங்கிறது கடமை மட்டும் இல்லை, மனசுங்கிற 3 எழுத்தும் நமக்கு. நல்ல மனசுக்காரங்க, தங்கமான மனசு. ஏன் தங்கம்னு சொல்கிறோம்னா அது இருக்கும்போதும் நல்ல பளபளன்னு நல்ல விலை உயர்ந்ததாக இருந்தது, அது மறைஞ்ச பிறமும் தங்கத்துக்கு நல்ல மரியாதை இருக்குது இல்லையா, அந்த கால தங்கங்கிற மாதிரி அந்த மனசு தங்கமாக இருக்கணுமா, அது எப்படி இருக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது அதான் சொல்கிறாங்க. இந்த 9, 5, 14 இருக்கு இல்லையா, இந்த 9, 5, 14 மனசை கொண்டு ஆளணுமா, அதுக்கு தாங்க அந்த அஸ்திரம் கொடுத்துருக்காங்க. அந்த அஸ்திரங்கிறது எப்படி அந்த குதிரையை அப்படிங்கும்போது அந்த சத்தம் கொடுத்தா அந்த குதிரை போகும்போது மாதிரி மந்திரம், அங்கே மந்திரத்தை கொண்டு மனசில் தேக்கணும்னா, அதாவது அது செம்மையாகுமா. எப்போது மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைங்களா. அப்போது மனசு செம்மையாக்கிட்டா மந்திரம் தேவையில்லை. அந்த செம்மையாக்கிறதுக்காகத்தான் அந்த மந்திரமாக அதைத்தான் நாம சங்கீர்த்தனம்னு சொன்னான். நாம சங்கீர்த்தனங்க ஊர் போய் பாடுறது இல்லைங்க, மனசுக்குள்ள இறைவன் நாமத்தை. இறைவன் அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் நாமத்தை நாமமாக வச்சுருக்காங்க. உங்கள் எல்லா மதத்துலையும் அப்படி தான். ஒரு இறைவனுடைய பேரை தான் ராமசாமி, சுப்பிரமணியன், கிருஷ்ணன் அப்படின்னு. கிருஷ்ணானா இந்த தெய்வத்தை, கிருஷ்ணாங்கிற ஆத்மாவை கூப்பிட்றது அந்த ஆத்மாவை இல்லை, அந்த மனுஷனை இல்லை, கிருஷ்ணாங்கிற பரபிரம சுரூபத்தை கூப்பிட்றோமா, அந்த புண்ணியம் உள்ளே போயிடுச்சுன்னா அது வேலை செய்யுமா. வெளியில் கூப்பிட்டாலே இப்படி வேலை செய்யுதுன்னா, உள்ளே கூப்பிட்டா கிருஷ்ணானா யார் கிருஷ்ணன் திரும்பி பார்ப்பாங்க. கிருஷ்ணங்கிற பேர் கொண்ட ஒரு மனுஷன் திரும்பி பார்க்குறான். அப்போ யாரோ ஒரு கிருஷ்ணாங்கிற பேர் சொன்ன ஒரு மனுஷன் திரும்பி பார்க்குற மாதிரி கிருஷ்ணான்னு உள்ளே பார்த்தா உள்ள ஒரு ஆத்மா இருக்குது. கிருஷ்ணாங்கிற பேரில், முருகாங்கிற பேரில், ஐயப்பாங்கிற பேரில், அல்லாங்கிற பேரில், ஜீசஸ்ங்கிற பேர் ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா திரும்பி பார்க்குமா. திரும்பி பார்க்கணும்னா உள்ளுக்கு நம்மளை பார்த்து நமக்கு தேவையானது கொடுக்குமா. அது எப்படி அவரை பெற முடியுங்கிறத அடுத்த நிமிஷத்தில் பார்ப்பாங்க. எல்லாமல் இறைவன் உங்கள் எல்லா உள்ளத்தையும் நிறைஞ்சிருந்து கூப்பிட்டு கொண்ட ஓடி வந்து அவனுக்கு தேவையானதை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேங்க. ஜெய் புவனேஸ்வரி.